எல்லாருக்கும் வணக்கம். நான் தினமொரு வண்ணத்தில் மீனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். புடலங்காயை வச்சு தான் ஒரு சிம்பிளாக மசாலாக்கெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். புடலங்காய் பொரியல். அதுக்கு நான் எங்கள் வீட்டு புடலை தோட்டத்துக்கு வந்திருக்கேன். பெரிய புடலெல்லாம் இல்லைன்னு, சின்ன புடலை தோட்டம் தான். இது பாம்பு புடலைன்னு சொல்லுவாங்க. பெருசாக இருக்கு இல்லையா, பாம்பு மாதிரி. பட் இது இன்னும் கொஞ்சம் பெருக்கணும். சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது பன்னி புடலைன்னு சொல்லுவாங்க. நான் கத்தி எதுவும் எடுத்துகிட்டு வரல, கட் பண்ண கையிலே கிள்ளி எடுத்துடலாம். கிள்ளினாலே வந்துடும். இப்போ தான் மழை பெஞ்சு நின்றுக்கிறதுனால புடலையில் தண்ணி அப்படியே நிற்கிது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வீட்டிலே சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஸோ வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான். இது கடையில் விற்கிற அளவுக்குலாம் வராது, 1-2 தான் இருக்குது. புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோலம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உளுந்து விதைக்கையில் சுற்றி ஊத காத்து அடிக்கையில் நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு ஆத்துமேடு தாண்டி போனேன். கண்ட நல்ல நல்ல சகுனத்தில் நெஞ்ச கோழி போத்து போனேன். உளுந்து விதைக்கையில சுத்தி ஊத காத்து அடிக்கையில நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு அத்துமேடு தாண்டி போனேன். கண்ட நல்ல நல்ல சகுனத்தில் நெஞ்ச கோழி போத்து போனேன். பெக்கப்பட பெக்காவளை கத்த வலது பக்கம் கருடங்கொத்த திருவோர நிறகுடம் பார்க்கவும் மணிச்சத்தம் கேட்கவும் ஆனதே. ஒரு பூக்காரி எதுக்க வர பசும் பால் மாடு கடக்கிறதே. இனி என்னாகுமோ ஏதாகுமோ, இந்த சிரிக்கி வழியில் தெய்வம் புகுந்து வரம் தருமோ. உளுந்து விதைக்கையில சுத்தி ஊத காத்து அடிக்கையில நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு அத்தமேடு தாண்டி போனேன். கண்ட நல்ல நல்ல சகுனத்தில் நெஞ்ச கோழி போத்து போனேன். இந்த கோலத்துக்கு நல்ல அட்ராக்டிவான கலர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான கோலம். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ புடலங்காவை இந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். அடுத்து புடலங்காய் எவ்வளோ எடுத்துக்கிங்களோ அதுக்கு தேவையான சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்குறேன், மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்கலை. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெட்டி வச்சுக்கிற புடலங்காயை சேர்த்துக்கலாம். புடலங்காய் நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது வேண்டாம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு சாரத்துக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷான புடலங்கான்றதுனால சீக்கிரமே வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 5 பல்லு பூண்டும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து கொஞ்சம் மிளகும் சேர்த்து தட்டிக்கலாம். தட்டி எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ புடலங்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக துருவின தேங்காயை சேர்த்து இறக்கிற வேண்டியதான். தேங்காய் சேர்த்து எப்போவுமே ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. தேங்காயோட ஃப்ளேவர் இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புடலங்காய் பொரியல். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த புடலங்காய் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி மற்றும் கோலம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தினம் ஒரு வண்ணத்தில் சந்திக்கிறேன். வாழ்க்கை வண்ணமயமாகட்டும்.